சூடாமணி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவங்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு படத்துக்கும் லைஃப் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அவங்களை சொல்லலாம். லிஸி ஆண்டனி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகுது, சீக்கிரமா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பர்ஃபார்மராக வந்து ஒரு படம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் எடுத்து அது நம்ம மெனக்கெட்டு நடிக்கும்போது பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்தில் வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும்போதே அன்றைக்கி எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் இத்தனை படங்களில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ் படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி டேட் அனுப்புகிற மாதிரி இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டரில் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சார். வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னா அவர் இன்னொரு வாட்டி வேறு லாங்குவேஜ் போய் படம் பண்ணணுன்னே யோசிக்கக்கூடாது. தமிழ்லே இனி நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.